வீட்டு வாசல்ல எதற்காக கோலம் போடணும்? பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த கோலம் அப்படின்றது அழகு சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல. இது மகாலட்சுமிக்கு அழகா இருக்கிறது பிடிக்கும். அதனால நாங்க அழகழகா கோலம் போடுறோம். அப்படின்ற மாரி நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? இது அழகு சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல. இது பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் சார்ந்த ஒரு விஷயம் கோலம் அப்படின்னு போட்டா சொல்லலாம். அதிர்ஷ்டம் வரும். கோலம் போட்டா அதிர்ஷ்டம் வரும். எப்படி அப்படின்னா, எந்த வீடு நல்லா சாணம் தெளிச்சு, கோலம் போட்டு அதுக்கு காவியம் குடுத்துருக்கோ, அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகளும், முப்பெரும் தேவியர்களும் இருப்பாங்க அப்படின்றது ஐதீகம். அதுக்கும் மேல கோலம் போட்டு நீ மகாலட்சுமிய வாசல்ல இருந்தே வரவேற்கிற அப்படின்ற விஷயமும் இருக்கு. பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம கோலம் அப்படின்றது அரிசி மாவுல தான் போடணும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? கலர் கலரா போடுறோம். பரவாயில்ல, நம்மளுக்கு நேரம் இல்ல. சாக் பீஸ்ல கூட போடுங்க, தப்பில்ல. ஆனா கொஞ்சூண்டு அரிசி மாவு கோலமாவது போடணும். போடுறதுனால சிறு உயிர்கள் அத சாப்பிடுது. நம்ம எறும்புகள் எடுக்குது பார்த்தீங்களா? எடுத்து கொண்டு போய் அதனோட பொந்துல வைக்குமா, 6 மாசம் நீ அன்னதானம் பண்ண பலன் உனக்கு கிடைக்கும். ஒரு கோலம் டெய்லி இவ்ளோ அரிசி மாவுல போடும்போது, ஒவ்வொரு நாளும் நீ 6 மாசத்துக்கு அன்னதானம் பண்ண பலன் உனக்கு கிடைக்குது. அப்ப எப்பேர்ப்பட்ட புண்ணியவதியா நீ மாறுற, இல்லையா? ஆக இது பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்ல. அப்படின்றவங்க கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீவராசிக்கு உயிர் கொடுக்கும். அதாவது உயிர உயிர் நல்லா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு உணவு நல்லா இருக்கணும் இல்லைங்களா? ஆக அது உயிர் வளர்க்கும் பொருட்டு நீ அன்னதானம் பண்ற ஒரு பலன் உனக்கு கிடைக்கும். கண்டிப்பா. நீ ஆன்மீகத்த நம்ப வேண்டாம். ஆ. நீ பாத்தியான்னா, இந்த மாரி ஜீவராசிக்கு படி அளக்குற அப்படின்றத நம்பி நீ போடலாம் அப்படின்னு சொல்லலாம். கோலத்திலயும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோலம் இருக்குமா. நம்ம பாருங்க, ஞாயித்துக்கிழமை ஆனா செந்தாமரை கோலம் போடணும். ஓ! காரணம் என்ன அப்படின்னா, சூரியனுக்கு உகந்தது. திங்கட்கிழமை ஆனா அல்லி மலர் கோலம் போடணும். சந்திரனை கண்டதும் மலரும் அல்லி. அதனால சந்திரனுக்கு உகந்தது. செவ்வாய்க்கிழமையானா நம்ம வில்வ கோலம் போடணும். வில்வ இலை கோலம் போடணும். அதே மாரி புதன்கிழமையானா மாவிலை கோலம் போடணும். அதே மாதிரி பாருங்க, வியாழக்கிழமையானா துளசி மாடம் கோலம் போடணும். சனிக்கிழமையானா 8 இதழ் கொண்ட தாமரை இல்லன்னா பவழமல்லி கோலம் போடணும். ஆஹா! இப்படி ஒவ்வொரு நாளும் கோலத்துக்கு அப்படின்ற தாத்பரியம் இருக்குமா, இதுக்கு பின்னாடி பெரிய ஆன்மீக உண்மைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது.